அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 22/12/2023 சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 4:30 மணி வரை. இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:25 தனுர் லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவில் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, மேலும் ஜனவசியம், மாயமந்திரம் இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக காணப்படலாம். உங்களது இலக்குகளை அடைய நீங்கள் சில சௌகரியங்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். எனவே நன்றாக சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி பணியாற்ற வேண்டும். உங்களது சக பணியாளர்களுடன் கருத்து வேற்றுமை காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல. இன்றைய நாள் உங்களது துணையுடன் கழிப்பதற்கு உகந்த நாள் அல்ல. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்காது. நிதிகளை கையாளுவதில் சற்று கடினம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன எழுச்சி மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வை தவிர்க்க வேண்டும். இது உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது செயல்களில் நற்பலன்கள் கிடைக்காது. ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இது பதட்டத்தை குறைத்து வெற்றிக்கு வழிகாட்டும். இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக இயற்ற இயலாது. இன்று பணிகள் தாமதமாக காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் சிறப்பாக எதையும் ஆற்ற இயலாது. உங்களது துணையை சமாளிப்பது கடினமானதாக இருக்கலாம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் புழக்கம் என்று பிரச்சனையாக காணப்படும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக அதிக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது. பணிகள் அதிகமாக காணப்படும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம். இன்றைய நாளின் இனிமையை அது பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு காணப்படாது. முடிந்த அளவு சேமிக்க வேண்டும். என்றாலும் நீங்கள் கஷ்டங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் உபாதை ஏற்பட வாய்ப்புள்ளது. கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. நீங்கள் உங்களது செயல்களில் மும்முரமாக இருப்பீர்கள். புத்திசாலித்தனத்தின் மூலமாக நன்மை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களது திறமைகளை பயன்படுத்தி செயலாற்றுவீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவீர்கள். உங்களுடைய இந்த நேரப்படி அணுகுமுறை காரணமாக இன்று நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். உங்களது தேவைகளை சமாளிப்பீர்கள். புதிய முதலீட்டிற்கான முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவான ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது. பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக இன்று சிறப்பாக உணர்வீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் உறுதியோடு செயல்படுவீர்கள். கடினமான சூழ்நிலைகளை நம்பிக்கையுடன் சமாளிக்க வேண்டும். தன்னம்பிக்கையை பராமரிக்க வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகள் மும்முரமாக காணப்படும். பணிகளை செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். நீங்கள் இன்று அமைதியாக இருப்பதன் மூலமாக எதிர்மறை விளைவுகளை சமாளிக்க முடியும்.
இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது. தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையும். பணத்தை கவனமாக பராமரிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. இதமான வெந்நீர் பருகுவது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது. உங்களது முன்னேற்றத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். எனவே உங்களது செயல்களை சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம். இசை கேட்டல் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது. நீங்கள் அதிக பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க நீங்கள் அமைதியான சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும். கணிசமாக பணம் சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது. கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான பலன்கள் கிடைக்காது. எனினும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகரித்து கொண்டே இருப்பதை காண்பீர்கள். பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது குழப்பமான எண்ணங்கள் காரணமாக துணையுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது. தேவையற்ற செலவுகள் உங்களது கையிருப்பை கரைக்கும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சற்று குறைந்த அனுகூலங்கள் காணப்படுகிறது. இன்று தலைவலி வர வாய்ப்புள்ளது. எனவே அமைதியை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களது செயல்களில் வெற்றி காண்பீர்கள். விளையாட்டு போக்கில் உங்களுக்கு நன்மையை நடக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்பட்டாலும் நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பணிகளை நீங்கள் நம்பிக்கையோடு கையாளுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். உங்களது குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சியில் இருவரும் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான போக்கு காரணமாக ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. உங்களது லட்சியங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் முன்னேற்றம் காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது. செயல்திறன் கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படக்கூடிய பணியில் இன்று புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். அன்பை புரிந்து கொண்டு அவரும் பதில் அன்பு செலுத்துவார். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகமாக காணப்படுகிறது. உங்களது சேமிப்பு கூடும் வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். பணியை பொறுத்தவரை கவனமின்மை காரணமாக செயல்திறன் பாதிக்கப்படலாம். உங்களது பணிகளை திறமையாக ஆற்ற சக பணியாளர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை தேவையற்ற மனக்குழப்பம் காரணமாக அற்ப விஷயங்களில் துணையிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு சுமாரானதாக இருக்கும். பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாகவும் ஆற்றலுடனும் காணப்படுகிறது. ஆற்றல் குறையும்படியான சூழ்நிலை உருவாகலாம். இன்று குறைந்த எதிர்பார்ப்புடன் உங்களது செயல்களை ஆற்றினால் வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது. பணிகள் அதிகமாக காணப்படுவதால் நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் நட்புடன் அணுக வேண்டியது நல்லது. இதனால் இன்று நல்லுறவை பராமரிக்க முடியும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை சிறப்பான பலன்களை காணக்கூடிய நாளாகத்தான் அமைகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பணம் இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள்.
பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி செய்வீர்கள். திறமை மற்றும் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மனநிலை சமநிலையில் காணப்படும். உங்களது துணையிடத்தில் அமைதியாக நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக நல்ல லாபமும் பண வரவும் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் தைரியமும் உறுதியும் நிறைந்து காணப்படும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.